முடிவு வராது யாரு அழுகுறா மலையாட்டா ஆத்தா மலையாட்டா அவன் கண்ணத்துல என்ன அடிக்கிற அம்மா பேதி ஆகிக்கிறிய ஓடிவா சபாஷ் இவன் யாரு பாமர் மக்கள் ஐயா மக்கள் மக்கள் தவறு வீடாசுரா தவறு தானே தவறுதான் மக்களிடம் மன்னிப்பு மக்கள் தீர்ப்பாக இருக்க வேண்டும் வெகண்டாசுரன் இப்படித்தான் வாழ்ந்தான் எப்படித்தான் இறந்தான் என்று புகழ் பெற வேண்டும் ஓடே மண்டி போடு மொட்டி போடுறேன் பாத்து என்ன ஆரம்பிச்சிடும் மகனா யாரு போனா போட்டு கேளுங்க மந்திர கோளுக்கு கட்டுப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் யாரு உன்னை வணங்கும் பக்தர்கள் நான் மரபலை கேட்டது தவறு என்று மன்னிட்டு மன்னிப்பு கேட்டு என்னுடைய பாதத்தை வந்து தொடரும் கேட்டால் முடியாது முடியாது இனி முதல் இந்த உலகத்துல நரபலின் வார்த்தை யாரும் கேட்கக்கூடாதுவா அண்ணா கண்ணா நரையிடா ஆபத்தாண்டவா நரபலி கட்டத்திற்காக மரத்தை கொடுத்து விட்டு மாட்டி கொண்டு முழிக்கின்றீனே அண்ணா பெண்ணாலின் தூயர் போக்குவார் இல்லையே போட்டு வர முடியா என் பாதத்தை தான் தொலை சொன்னேன். நரபலி கேட்டது தவறு.
நெஞ்சில யாரா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாட உயரமா பார்த்து நான் கேட்டது தவறு. உன் பாதத்தை நான் தொட வேண்டுமா? ஏழையா இருந்தாலும் குப்பை மேடா இருந்தாலும் கோவிந்தான்னு சொன்னாங்க ஒன்ன வரோம். ஆனா ஓம் முகத்தை பார்க்கறதுக்கு நரபலி கேட்கலாமா? கேட்க கூடாது. கொடைக்கால செய்ததே தவறு வீணாசுரா. அமைக்க வைங்க, அமைக்க வைங்க. ஓடே மக்கள் அனைவரும் பாடுபட்டு சிரமப்பட்டு உனக்காக ஆலயம் வைத்து மாபெரும் திருவிழா வருட ஒரு முறை திருவிழா கூழ்வார்த்தல் செய்து நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையுமில்லாமல் கிராம தேவதையாக திகழ்ந்து வாழ வேண்டும் என்று வணங்குறாங்க. உன்னை பிரார்த்தனைகள் குழந்தை பாக்கிய வேண்டும், தாலி பாக்கிய வேண்டும், மாங்கல்ய பாக்கிய வேண்டும், கணவன் ஆயுட்காலம் வேண்டும் என்று உன் ஆலயத்தை சுத்தி ஸ்ரீதரி நீ பலம் வந்து போக மாட்டேன் மேலே மூளைக்கு மூளை சாமி வருது. அப்பதான் நம்ம நின்று பேசுவோம். சார் அப்படியே நான் பார்த்துக்கிறேன். உன்னை வணங்கும் பாமர மக்கள் உன் ஆலயத்தை சுத்தி அங்க பிரதட்சணை வராங்க. என்ன வராங்க? அங்க பிரதட்சணை. வெட்டி போட்டுக்கிறேன். கேட்டா சூரியா கேட்டாலே நரபலி வாழ்ந்த போற போத்து முத்து. யாரால இதெல்லாம்? யாரால இதெல்லாம்? அனைவரும் உன் ஆலயத்தை சுற்றி வளர்கிறாங்க. நான் நரபலி கேட்டது தவறு. இந்த மக்களை சுற்றி எப்பொழுது கேட்ட பையா என் குடும்பத்தை கட்ட பையான்னு சொல்ல வந்த அவங்க சொல்லுவாங்க. அதுல சொல்லுவாங்க ஜக்காத்து மாவுல அவன் அண்ணன் நீங்க குடும்பம் தராம குத்தி ஜெயில தள்ளுங்க. ஓ மெத்த வீடு ஆட்டி இப்ப என்னால் முடியாது. பயந்த பயப்பத்தை நான் படுறீங்க. என்னால் முடியாது வீணாசுரா. வந்ததை போட்டு அத்தடனுக்கு போட்டதா நீ ஆட்டா புறாடா ஜெயிஞ்சா போட்டா என்ன பார்த்த குத்தா ஆட்டா கொத்தாடா ஓய் வெளி கைகாட்டா கோச்சுக்கு தாண்டா கேடு என்ன ஊமச்சான காட்டுறான்? யார்கிட்ட காட்டு? ஒன்லி முட்டை செல்லி கிடையாது. ஐயா அதுல மட்டும் ஐயா மேல வாங்குவாரு. என்னால் முடியாது வீணாசுரா. சொல்லாதரை பன்றி முடியாது. பாடுறி படை உன்னை இந்த பாமர மக்கள் அனைவரும் ஒருத்தரா பலி கேட்டா உனக்கு கோயில் கட்டியாரு, உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆகையாலே பாமர மக்கள மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு இது ஒரு பாடமாக திகழ்ந்தோம். அங்க பிரச்சனை
கூடாது. ஒரே வெட்டு வெயிட் போட்டு போய் நம்ம பயமாகறியா வர்ற அது அங்க யாரோ சொல்ற ஒண்ணு இல்ல நான் சொல்ல மாட்டேன். நான் ஏதாவது பாக்குறேன். நான் கூட வருவேன். செத்து விட்டுனா எனக்கு பயமா இருக்குது. செத்துட்டு பிற்பாடு பயமா இருக்கு. நான் ஒரே ஒரு ஆம்பளை எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. 16 பொண்டாட்டி 16 ஆம்பியா செஞ்சு சமாதான நான் எப்படி ஒரு இல்லறம் என்றால் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணுங்க. பொம்பளையா பிறந்தாலும் நீ பொம்பளையா இருக்கணும். அடிக்கடி ஆம்பளை சண்டை போறது நீ மானும் தனி போயினே இருக்கு. இதெல்லாம் என்ன பழக்கம்? கட்ட பழக்கம். அப்படின்னா சண்டை போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் நானும் 3 பண்ணி சொல்லுவேன். எப்படா நான் சொல்லி எந்த ஊர்ல சொல்லி 3 பண்ணி அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அவன நான் சொன்னேன். அவன் பொண்டாட்டி வர வந்து இல்ல கூட்டாட்டு மறுப்புல வந்தாரா நான் கேட்டாங்க. என் மறுப்புல ஆரம்பத்துல உன் மாமியார் கேட்டாங்க. குடும்பத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தவள் இல்லறம் என்ற நல்லறம் சுத்தமா இருக்கணும். ஆனால் எப்படி இருந்த இடம் அசுத்தமாக இருக்கிறது. என்னுடைய மனைவி வீரவல்லி மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு சுத்தமா இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? உன் முகத்தை பார்த்தான வழிபட்ட சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டுமா? என்னால் முடியாது. பொங்கல் தானா? பொங்கல் பொங்கல் ஓட்ட பெருக்கு தெரியாதா? ஆம்பல் தான் தோட்டத்துக்கு பெருக்கணும். என்னால் முடியாது. செய்ய முடியுமா? முடியாதா? முடியாது. 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 யாரு யாரா பெரிய உன் பொண்டாட்டி சாவச்சா? அது இல்ல தெய்வம் உட்காந்துதான் பாத்துருப்போம். என் பொண்டாட்டி இருந்தா என்ன தங்க மாட்டேன். நல்லா செய்வாங்க. கூட்டி பெரிய
இப்ப எவ்வளவு மங்களகரமாக இது மேடை. ஒரு பொம்பளையா பிறந்தா ஒண்ணு சொல்லிதான் செய்வியா? சொல்லாமலே செய்யணும் எல்லாம். நம்ம பொண்டாட்டி எப்படி சொல்லாமலே எல்லாம் செய்வாங்க. நம்ம பொண்டாட்டி அப்பா பொண்டாட்டியா? உன்னுடைய மனைவிங்க. என் மனைவி பேச்சாளன் செய்யா. வேறவள் இருந்தால் கணவனுக்கு முன்னதாக எழுந்து அனைத்து கடமைகளும் செய்து முடிப்பான். ஆமா இப்படியா இருக்கா? இவன் முகத்தை போறதுக்கு என் பொண்டாட்டி பலி கொடுத்து எந்த கம்மியாடி கொடுக்க தெரியல. சொத்தம் செய்து விட்டால் பொம்பளையா பொருந்தா காலம் இருந்து என்ன செய்யணும்? சாணி போடணும். என்ன சாணி போடணும்? சாணம் தெளிக்கணும். நான் வேலைக்கே தந்தோப்புக்கு போய் சாணி போறேன். சாணம் தெளிக்க வேண்டும். சாணம் தெளிக்க வேண்டும். என்னுடைய இல்லறம் இல்லறம் லட்சுமி கடாட்சரமாக இருக்க வேண்டும். ஆமா. அவையால சாணி போடு. அவங்க எப்படி சாணி போடுறாங்க? வேலைக்கு தான் போனா. சாணி போடணும். சாணி போட வேலைக்கு தான் போனா. சாணி தெளிக்கிறது. தெளிக்கணும். நீ மாதிரி படிச்சு வரும். கொடா பா 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 ஏம்பா அந்த பொட்டேங்கப்பா. பொட்டேல போறியா? பர்திகோட்ட போடா. நான் என்ன எருமாடா இல்ல பசு மாடா அண்ணகுள்ள புண்ணாக்கு இல்ல பருத்திக்கோட்டை போட்டா நான் புண்ணாக்கு போடலையே. ஓட்ட வேண்டாம் மேலே உட்காந்து அது நான் கூட மோந்து பாக்குற வாசனை வருது. அங்கதான் வருது. ஐயா தம்பியா காயில் போட்டுக்குதுடா. தீஞ்ச வாசனை ஒயில் தீஞ்ச வாசனை ஆரம்பத்துல தீஞ்ச வாசனை வந்து எட்டு வந்து பார்த்தா அங்கதான் வராது. ஐயா வாட்டர் காயில் போட்டு நாத்து எங்க வந்து இந்தாமா அண்ணா கண்ணா நாராயணா அண்ணா மாயவனே உன் பாதங்களை கண்ணீராளி மாயவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினே. பொம்பளை தானே பொம்பளை தானே இல்லைங்க சந்தேகம். இதெல்லாம் சந்தேகம் இல்லையா? பொம்பளையா பிறந்தா சாணி தெளிக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது சாணி தெளிக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது சாணி தெளிக்க வாரி இறக்கிற நீ கூட சாணி போட்டு போடுங்க. ஏன்னா ஓகாத சாணி போட்டுக்கிறாரு. அது கோயில் சாணிடா. போய் சாணியா? கோயில் சாணிடா. கோயா கோயில் சாணி வாரி இறக்கி தெங்க முதல்ல பெஞ்சுக்கு பொம்பளையா போட்டோம். எங்கே ஒரே வேலை வேலை? மக்கள் அனைவரும் சுடுகாடு மிடுகாட்டை கெடுத்து சென்று என்ன கொளுத்துருவாங்க. ஐயோ செத்துவியா? செத்துறியா? செத்துமா இறந்து போயிடுவியா? என்னடா நீ போலாம் கூட பரவாயில்ல. என்கிட்ட 2 ரூபாய்க்கு பீடி வாங்கி போட்டு 2 ரூபாய் குத்திட்டு செத்து போடு. மணிகண்டா அப்படியே அந்த 30 ரூபாய் பானிபூரி வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி. நான் வத்திப்பட்டி வாங்கி கொடுத்துக்கிறேன். பீடி 2 ரூபாய், பானிபூரி 30 ரூபாய், வத்திப்பட்டி 1 ரூபாய். 33 அம்மா வச்சா நான் காசு 33 ரூபாய். கம்பெனில ஒரு 8 லட்சம் 8,30,000. ஐயா சாமி ஒரு 6 லட்சம். ஐயா சாமி ஐயா சாமி ஏய்,
வாரி இறைக்கிறது எங்க சாணம் தெரியுமா? எங்கே எரிக்க வேண்டும்? நான் பொம்பளைங்கள பேர உட்காந்து பேசுறீங்க சொல்லு எங்க இருக்கு சாணம்? எங்க எரிக்கினா? வாரி இறைக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க. புடிவியோ விகண்டா சூரன் மண்ணிலே மறைந்து எவ்வளவு மரியாதை சொல்றாங்க. ஏன்டா அடிக்காத சொல்லண்டா? அந்த அக்கா தான் சொல்லிச்சு. ஏன்டா அடிக்காத சொல்ற கைத ஏம்பான்னு சொல்லிச்சுப்பா. ஏம்பா அவங்க சொல்றாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல ஏம்பான்னு தான் சொல்லிச்சு. அது நான் தான் போட்டு விட்டேன். அப்படி விகண்டா சூரன் மடிந்து ஒருவேளை சுடுகாடு என்னும் இடுகாட்டுக்கு எடுத்து சென்று இந்த வேட்டவாடி சுடுகாட்டை என்ன பச்சுட்டு மக்கள் அனைவரும் வருவாங்க வீட்டுக்கு. வர சொல்ல சாணத்தை வாரி இறக்கணும். எப்பது ஒரு மனிதன் உயிர் போனான், அவன் செத்தான், உன் குடமா இருந்தாலும் என் குடமா இருந்தாலும் எதுக்கு வாரி இறக்கணும்? டைம்னாப்பா நேரம் நெருங்கிடுச்சுடா. என்னத்துல நேரம் கேட்டா எதுக்காக நான் போறேன். சுடுகாட்டில் இருக்கும் துஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுடுகாட்டிலிருந்து வீட்டுக்கு வரக்கூடாது. அது வந்தா வீடு நாசமா போயிடும். அதனால துஷ்ட தெய்வங்கள் வரக்கூடாதுன்னு வாரி சாணி இறக்கணும். அந்த இடம் மட்டும் தான் சாணம் இறக்கணும். அது கூட கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் வாரி தச்சாலும் நல்லது தான். ஏன் கேடு நீ கனவுல கூட வரக்கூடாதாட. நீ எள்ளு போட்டு தெளிச்சுட்டாங்கன்னா கனவுல கூட வர மாட்டாங்க. செத்து அப்படி அந்த ஒரு நேரம் தான் வாரி இருக்கும். சாணத்துல லட்சுமியோட ஒரு நினைக்கிறோம்னா சாணத்தை கழிக்கணும். அதான் சாணம் கழிக்கணும். வாரி இறக்கல கல்வி சுடுகாட்டுல எத்தனை வச்சுட்டாங்க. ஏண்டா இப்படி சுத்தி போடணும், அங்கேயோட சுத்தி நடப்பா. சூதுவாது நானா போறது அதிகாரி கொடுத்தே கிரண்டி ஒரு பக்கம் மகிழ்ச்சி உன்னிடம் வரப்பட்டு வரம் பெற்றதால் உன்னை அடியென்று அடித்து என்னுடைய கை கால் அழைத்து வலித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கை கால் அழைத்தோம் உன் மல்லி மலர் போன்ற பாதத்தால் கரங்களாலும் அழித்து வேண்டும். என்னால் முடியாது, என்னால் முடியாது. சாணம் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? தெரியாது. சாணம் தலைத்தவர் கோலத்தை போடணும். கோலம் போடாத விட்டாக்க சாவு விடு மாதிரி ஆயிடும். ரொம்ப கத்தி பேசாத உண்மை அடி போகுது. தும்பல் வர ஏழாயிரமா தும்பல் உண்மையில சொல்ல நீ தும்பல் சுத்தமா அபசகுணமான தும்பல்றாடி. 5 மணி மேல பார்த்தா தெரியும். ஹலோ சார்,
நான் போன் பண்ணும்போது பாடி தூக்கும் போது போன் பண்றேன் சொத்து ரத்த அங்கே நிற்குது அவசாகன மாதிரி உள்ள கொண்டாடாத உன்னப்பதான் ரெடி பண்ணிக்கிறோம் இன்னும் முக்கியமானவங்களாம் வரல இன்னும் சொர்க்கராத ஒண்ணு போன் பண்றேன் அண்ணா இந்த வெந்த நீரை பந்தி விரவில் நீ குடைப்பார் கோலம் போடுற அதிசயம் போடுறோம் கோலம் போடலடா சூளம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஐயா போறாரு சூளத்தால குத்த போகுதுன்னு அர்த்தம் பிறந்தா கோலம் போடுறது நிறைய பொண்டாட்டிதான் நல்லா போடுவாங்க வண்ணம் வண்ணமா வாசலாம் வச்சு நாம தான் அவசரப்படுறோம் எங்க இருக்கிறது பொண்டாட்டி இருந்தா கோலம் போட்ட கோலம் ஏன் சொல்லிங்க அம்மா பத்தாது கோயில் வேற நல்ல காலம் கோய் உள்ளூர் பட்டம் குதிச்சு ஆத்தா கோழி கேட்டா இவன் குஞ்சுங்க கோழி குடிக்கிறான் கையில வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது வலி தாங்க முடியல உன் மல்லி மலர் போன்ற கரத்தா மெல்ல மெல்ல கூட அண்ணா கண்ணா அண்ணா ராகவடி ரமணா அனைத்து வழிகள் போய்விட்டது. இருந்தாலும் பசி அதிகமாகுது. என் மனைவி கணவன் பசி எப்போது என்று கேட்டு எனக்கு முன்னதாக உணவை கொடுப்பாள். என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் பொண்டாட்டி தான் சோறு பண்ணலாம். கணவனின் பசி அறிந்து உணவை கொடுப்பதுதான் பொண்டாட்டியோட கடமை. உன் முகத்தை பார்க்க விட வேண்டும். நரபலி கேட்டது தவறு. என்ன பண்ற தெரியுமா? உணவுக்கான ஏற்பாடு செய்யறேன்.